Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 368 part 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியா தான் காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த கெக்கோ முரியாவை தான் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான். இடையில கல்லு விழுந்து மிஸ் பண்ணால, அதுக்கப்புறம் அவனை கண்டே பிடிக்க முடியல போல. தாறு உருண்டைய தாறு மாறா முழுங்கின மாதிரி இருக்கவன் எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே. இப்படியே போச்சுன்னா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பையன் செம்ம காலில சுத்தி முத்தி தேடி பார்ப்பான். கிடைக்கிற மாதிரியே இல்ல. அப்புறம் தான் நம்ம பையலுக்கு ஒரு ஐடியா வரும். கீழே இருந்து தேனா தானே தெரியாது, மேல போய் தேனா தெரியும்ல. ஒரு ஜம்ப போட்டு மேல பிளைங்ல போய் அப்படியே சுத்தி முத்தி தேடி பார்ப்பான். அங்க ஒரு இடத்துல கெக்கோ முரியா அலைஞ்சிட்டு இருக்கிறத பாத்துருவான். அவ்வளவுதான் பையலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சிக்கிட்டாண்டா சிவனாண்டின்னு மேல இருக்க சங்கிலிய புடிச்சு அதுல ஏறி அதுல இருந்து ஒரு ஜம்ப போட்டு வேகமா போவான். அப்படியே அங்க கட் பண்ணி 1000 சன்னி கப்பலை காட்டுறாங்க. அதுல அந்த ஜோம்பிஸ் எல்லாம் ட்ரெஷரு சாப்பாடுன்னு எல்லாத்தையுமே வேகமா ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பெரோனா ஏத்த சொல்லியிருக்கால. எப்படி அவங்க ஏத்திட்டு இருக்கும் போது டேய் கொஞ்சம் இங்க பாருங்கடான்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா நம்ம நமி. எல்லாருமே அவளை பார்த்து பீதி ஆயிருவாங்க. எது இவளா? அந்த பைரட் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணாச்சே. அச்சோ இவையா இங்க வந்தான்னு சொல்லி பயங்கரமா பயப்படுவானுங்க. அவ கத்திட்டு இருப்பா, நான் ஆட்டைய போடலான்னு நினைச்ச ட்ரெஷரை நீங்க ஆட்டைய போட்டுட்டு இருக்கீங்களா? அதுவும் என்னோட கப்பலையே ஏத்திக்கிட்டு என்கிட்ட இருந்தே ஆட்டைய போட ட்ரை பண்றீங்க கொய்யாளைகளா. உங்க மண்டைய பொழக்காம விட மாட்டேன் பாலா. பெரோனா பார்த்துட்டு ஓ இது அந்த பைரட் பொண்ணு தானே, என்னமா கண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்க? அப்சலமுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? வெட்டிங் செரிமோனி எல்லாம் எப்படி போச்சு? ஒரு பத்திரிகை கூட கொடுக்காம விட்டுட்டியேன்னு கிண்டல் பண்ணுவா. உடனே நம்பிக்கை கொல்ல காண்டாவும். அந்த கேடுகட்ட கம்முனாட்டியே நான் கல்யாணம் பண்ணுமா? அதெல்லாம் ஒரு கன்றாவியும் நடக்கலாம் பாலா. உடனே பெரோனா கிண்டல் பண்ணுவா. உன்ன கூட அவனால புடிச்சு வச்சுக்க முடியல. கண்டிப்பா அவன் ஒரு முட்டா பயலா தான் இருப்பான். சரிப்பா அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. இப்ப இங்க வந்து என்ன பண்ண போற? நாங்க நிஜமாவே இந்த கப்பல் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஐலாண்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க எஸ்கேப் ஆறோம். எங்களை தடுக்கிறதுக்கு நீ என்ன சண்டை போட போறியா? ஒருத்தியால அதெல்லாம் முடியாது கண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட அந்த மினி ஹாலோ கார்ப்ஸ் அனுப்பி விடுவா. அதான் குட்டி குட்டியா முட்டை முட்டையா பேய்கள்லாம் வருமே. அவளுக்கு என்ன கான்பிடென்ட்னா இவளோட பேய் அந்த நீண்ட மூக்கம் கிட்ட மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகலையாமா. மத்தவங்க எல்லாருமே இதால பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்கல்ல. அதாவது உசோப்ப தவிர மத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் மாட்டிட்டாங்கல்ல. சோ அதனால நீயும் கண்டிப்பா மாட்டிக்குவேங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப நம்பி யார் இது புதுசா இருக்குன்னு கேப்பா. சுத்தி இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் பயங்கரமா நடுங்குவாங்க. என்னடானா பெரோனாக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து நின்னுட்டு இருக்குது. அதுவும் கையில பைபிள் புக்கோட. அதான் போன பாட்டோட எண்டிங்ல கூட வந்து நின்னானே. இவன் பேரு தான் குமா. கொஞ்சம் டெரரான ஆளுதான் போல. பெரோனாவை அப்படியே பயங்கரமா முறைச்சிட்டு நிப்பான். யாரா நீ அண்டாவாயா ஓரம் போடாம்பா. ஆனா அதுக்கப்புறம் அவனை பார்த்து பயங்கரமா பீதியாவா. இங்க சுத்தி இருக்க ஜோம்பிஸ்க்கெல்லாம் அள்ளு விடும். இவன் யாரு என்னன்னு யாருக்குமே சுத்தமா தெரியல. அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே இப்பதான் தடையமே இல்லாம சம்பவம் செஞ்சுட்டு வந்தானாமா. எப்படி இவங்க கண்ணு முன்னாடியே. அதனால பெரோனா அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருங்க. அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. பெரோனாக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அவன் டேஞ்சர் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடப்பானுங்க. ஆடி போய் நிப்பா. நமிய பார்த்துட்டு வாய பொளந்துருவா. இது தடையமே இல்லாம சம்பவம் செஞ்சுட்டானா. இவன் நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு முழிப்பா. அப்பதான் பெரோனா காய்ஸ் இவன் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப ரொம்ப பயங்கரமான வந்தான்னு சொல்லி பீதியில நடுங்குவா. ஏன்னா அவன் யாரு என்னன்னு பெரோனாக்கு ஆல்ரெடி தெரியும். இவன் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனா இருந்தவன். பேரு பார்த்தோலோமி குமா. சொல்ல போனா பைரட்ஸுங்களோட கொடூரத்தின் உச்ச கட்டம்னா அது இவன் தானாமா. ஆளை பார்க்கும் போதே தெரியுது பாடிக்குள்ள எவ்வளவு கரண்ட் போயிட்டு இருக்குன்னு. இவளே இப்படி பீதியாகி சொன்னோன்னு அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் அப்படியே பதறுவானுங்க. எது 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனா செத்தண்டா சிவனாண்டின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனும் கெக்கோ மோரியா மாதிரியே பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான். ஆமா இவன் எதுக்கு இப்ப த்ரில்லர் பார்க்குக்கு வந்து நம்மளுக்கே த்ரில்லு கொடுத்துட்டு இருக்கான்? இவனுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையாடாங்கிற மாதிரி கேட்பாங்க. இங்க நமிக்கா அதுக்கு மேல அள்ளு விடும். 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கானு. ஏன்னா அவனுக்கு எல்லாருமே பயங்கர கொடூரமானவனுங்க. இப்படி ஒரே இடத்துல 2 பேர் இருந்தா உருப்பிடுமா? பெரோனாலாம் அப்படியே வெடவெடத்து போயிருவான். ஆளோட சைஸ பாத்தீங்களா எத்தா தண்டி இருக்கான்னு. அவன் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். கேஷுவலா நீ கெக்கோ மோரியாவோட ஆளான்னு கேட்பான். எது கெக்கோ மோரியாவா? நான் அந்த ஆளை விட்டெல்லாம் எப்பவோ வந்துட்டேன். நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் இந்த கப்பல் எடுக்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்டேன்பா. இங்க சுத்தி இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் சும்மா அந்த பெரோனாவை கொன்றுவானோன்னு சொல்லி பயங்கரமா பயப்படுவானுங்க. அவன் அப்படியே எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் கூட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நீ இப்ப ட்ரிப்புக்குன்னு கிளம்புனா எந்த இடத்துக்கு போவேன்னு கேஷுவலா கேட்பான். உடனே அத்தனை ஜோம்பிஸும் காண்டாயி கத்துவானுங்க. ஆடா சண்டால பயல, உன்னை பார்த்து எப்படி பயந்து நடிக்கிட்டு இருந்தா என்ன நிலைமையில என்னடா கேட்டுட்டு இருக்க? எங்களை பார்த்தா இந்த ட்ரிப்புக்கு போற மாதிரி ஆடா இருக்கு, அண்டா குண்டாவாயா எல்லாம் மாடு முட்டி தாண்டா உன் டவுசர் கிளியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெரோனாவே காண்டாயி யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துக்கு போவேங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா சடனா ரொம்ப சந்தோஷமா நான் போனேன்னா டார்க்கான பயங்கரமான ஒரு பழைய கேஸ்டேல தான் போய் தங்குவேன். ஏன்னா அங்கதான் பேய்களுக்கு ஏத்த இடம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவா. இங்க இந்த ஜோம்பிஸ்க்கெல்லாம் ஒண்ணும் புரியல. என்ன பெரோனா உடனே ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அவ வாயை திறந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டா. அவளையே சொல்ல வச்சிட்டான்னா அப்ப ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிருங்க பெரோனா சாமான்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்களா. அவளுமே காண்டாயி
என்னையவே நீ சொல்ல வச்சுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அவங்கிட்ட போய் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னதான் நீ கடலோட சீவார்லாடாவே இருந்தாலும் உன் முன்னாடி நான் வெறும் பச்சாதான். ஆனா என் அட்டாக்க யூஸ் பண்ணனா என் காலுக்கடியில எல்லாருமே சரண்டர் ஆயிருவாங்க. நான் யாரு என்னன்னு தெரியாம நீ என்கிட்ட வந்து மோதிட்டேன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணுவா. அவன் அதெல்லாம் எதையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பைபிள் எடுத்து பேஜ திருப்பிட்டு இருப்பான். ஹே, இங்க ஒருத்தி மூச்சடைக்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்னடா வெட்டியா விளையாண்டுட்டு இருக்க குய்யால. உன்னோட ஷேடோ எவ்வளவு வேணாலும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா என்னோட அட்டாக்கு அப்புறம் நீ வெறும் சப்ப பீஸ் சால்ட் வாட்டர். இப்ப பாரான்னு சொல்லி நெகட்டிவ் கோஸ்ட் அவன் மேல ஏவி விடுவாளா? கூடவே ஸ்பெஷல் ஹாலோ அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஏவி விடுவான். ஏன்னா பயலோட சைஸ் பெரிய சைஸ், அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இங்க அந்த ஜோம்பிஸ்கெல்லாம் செம ஹாப்பி. பெரோனா அவங்களோட அல்டிமேட் காம்போ அட்டாக்க யூஸ் பண்ணிட்டாங்க, இனிமேட்டு யாராலையும் அந்த அட்டாக்ல தப்பிக்க முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமான பில்டப். பேய்ங்கெல்லாம் அப்படியே பயங்கரமா அவனை நோக்கி பிச்சுக்கிட்டு வருமா. இவ வேற லெவல்ல போஸ் எல்லாம் கொடுத்து போங்க போங்கன்னு உசுப்பேத்தி விடுவா. அவன் என்ன பண்ணுவான், பேய் வரப்போ கரெக்டா கிளவுஸ கழட்டி அதோட மண்டையிலே ஒரு போர்டு போடுவான். கீழே போய் அடிச்சு புகையா கரைஞ்சிருங்க. அவ்வளவுதான், அத்தனை பேர்த்தோட மூஞ்சியும் பார்க்கணுமே. அவனுங்களே பேய் தான், அவனுக்கே பேய் அடிச்சு போய் நிப்பானுங்க. அவன் அப்பவும் பொறுமையா, இப்படி நீ சண்டை போட்டுட்டு இருந்தீன்னா நான் எப்படி கெக்கோ முரியா எங்க இருக்கான் என்னன்னு உங்ககிட்ட கேட்க முடியும். இந்த பாருமாக்கன்னு இப்படி எல்லாம் விளையாட்டு பண்ணக்கூடாதுமா. அவன் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேய்ங்க எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. நமியே ஒரு செகண்ட் அலண்டு போய் தான் பாத்துட்டு இருப்பா. அவளுக்கே அப்படி இருக்குன்னா கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உன்னை நோட் பண்றாங்க, பெரோனாவே காணும். ஐயோ, பெரோனா எங்க போனீங்கன்னு எல்லா ஜோம்பிஸுமே ஷாக் ஆகி அவனை ரவுண்ட் கட்டிடுவாங்க. எங்களோட மாஸ்டரையே நீ காலி பண்ணிட்ட, உன்னை மன்னிக்க மாட்டோம், ஒழுங்கா அவங்க எங்கன்னு சொல்லு, இல்லன்னா உன்னை காலி பண்ணிடுவோன்னு சொல்லி பயங்கரமா டைலாக் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவன் லைட்டா திரும்ப மட்டும் தான் செய்வான். அடுத்த செகண்ட் அவங்களால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா சும்மா பீச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. இவ்வளவு வீதி இருக்கும்போது அத்தா தண்டி ஆளுகிட்ட போய் எதுக்கடா பில்டப் பண்ணணும், அவன் ஊதுனாலே இவனுக்கு செத்துருவானுங்க போல. அடுத்த செகண்ட் அவனோட லுக்கு நம்ம நமி மேலதான் இருக்கும். அவளை பார்த்துட்டு நீ தான் அந்த திருடியா, நீ அந்த ஸ்டார் ஹேட் பைரேட்டை சேர்ந்தவளான்னு கேட்பான். அவ அப்படியே ஷாக்குல முழிப்பா. மங்கி டி லூஃபிக்கு உண்மையிலேயே அண்ணன் இருக்கானான்னு கேட்பான். அந்த கேள்வியை கேட்கும் போது அவன் கப்பலுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருப்பான். ஆனா அந்த கேள்வியை கேட்டு முடிக்கும் போது நமிக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பான். சரியான வேகம், கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளேயே இங்க வந்துட்டான். அவ இவங்கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு உண்மையை சொல்லுவான். ஆமா, இதனால என்ன இருக்கு, ஆமா லூஃபிக்கு அண்ணன் இருக்கான், அவனோட பேர் ஏசு, அதனால என்ன நீ கேட்டா அப்படின்னா அது உண்மை. ஆடா ஆமாடா, நீ என்ன லூஃபியை தேடி போறியான்னு லைட்டா கண்ணை மட்டும் தான் பிளிங்க் பண்ணுவா. அடுத்த செகண்ட் அவன் ஆளை காணும். எங்கடான்னா அங்க சைல நின்னுட்டு இருப்பான். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்பவே நம்ம நமிக்கு செமையா பீதி ஆயிரும். இவன் லூஃபியை தேடி போனானா கண்டிப்பா அவனுக்கு பெரிய பிரச்சனைன்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபி பயங்கரமா ஜம்ப் எல்லாம் போட்டு போய் முறியாவை அடிச்சு புடிச்சு லாக் பண்ணால, ஒழுங்கா ஷேடோவை கொடுத்துறான்னு கம்னு கத்தி அடிக்க போவானா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது கெக்கோ முரியா கிடையாது, அவனோட ஷேடோன்னு. ஐயோ என்னால முடியலையேன்னு கதறிட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த இடமே பட்டால்னு வெடிக்கும். அந்த டைம் லூஃபி ஐயோ என்னைய ஃபாஸ்டா தூக்கி எரிஞ்சிட்டானேன்னு சொல்லி கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.